Hey all, welcome back to our channel. நான் உங்கள் செலஸ்டின். நம்ம சேனலில் ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டட் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டட்லேயே வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு சில டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கான கிளாஸில் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது வந்து OHP ஷீட் தேவைப்படும். அதுக்கப்புறம் குந்தன் ஸ்டோன், அடுத்து B7000 க்ளூ, அடுத்து ஸ்டோன் செயின் தேவைப்படும், அடுத்து ஜர்தோசி. ஸோ இது எல்லாம் தான் இன்றைக்கான கிளாஸில் வந்து நமக்கு தேவையான திங்ஸ். இந்த திங்ஸை வச்சு நம்ம எப்படி ஸ்டட் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து OHP ஷீட் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த OHP ஷீட்டில் வந்து நம்ம குந்தன் ஸ்டோன் வச்சு நம்ம டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அதில் எப்படி நம்ம வந்து அந்த ஸ்டட் பேஸ்லாம் வச்சு நம்ம செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். இன்றைக்கி ஒரு 3 டிசைன் கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி, கிராண்ட் மீன்ஸ் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்க மாதிரி வந்து ஒரு 3 டிசைன் வந்து இன்றைக்கான கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ பாருங்கள், பார்த்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த OHP ஷீட்டில் வந்து நான் B7000 க்ளூ தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ க்ளூ எடுத்துக்கோங்க. க்ளூ எடுத்துகிட்டு நீங்கள் எந்த இடத்துல வந்து டிசைன் கொடுக்குறீங்களோ அங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் டிசைன் கொடுக்க போகிறீங்க. குந்தன் ஸ்டோன் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 3 mm ரவுண்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ரவுண்டை வந்து சுற்றிலும் வந்து இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ மேலே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு லேயர் ஃபுல்லாகவே வந்து நம்ம ரவுண்ட் எம்எம் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த லேயரில் வந்து நான் ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், க்ளூ வந்து நீங்கள் பேங்கிளில் இருந்தாலும் சரி, OHP ஷீட்டில் இருந்தாலும் சரி, ஒரு டிசைன் கொடுக்குறப்ப மட்டும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணுங்கள். மற்றபடி எல்லா இடத்துலையும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணுங்கள். இந்த டிசைன் தான் நம்ம போட போகிறோம், ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலான்ட்டு அப்ளை பண்ணிங்கன்னா அது ட்ரை ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைன் முடிச்சுட்டு அடுத்த டிசைன் வர்றப்போ உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிரும். ஸோ எந்த இடத்துல வந்து உங்களுக்கு க்ளூ தேவைப்படுதோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அங்கே டிசைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து அடுத்த ப்ளேஸில் வந்து க்ளூ அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் கொஞ்சம் கிராஸாக சுற்றிலும் கிராஸாக வைக்கணும். ஸோ இப்போ நான் எப்படி வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி சுற்றிலும் நீங்கள் கிராஸாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்டட்டு ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து நான் இதில் வந்து பேராக தான் நான் ரெடி பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ நான் எப்படி ரெடி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. கலர்ஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான். இல்லை என்கிட்ட ஐ ஷேப்பு பெருசு தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எந்த ஐ ஷேப் இருக்கோ யூஸ் பண்ணுங்கள். இல்லை இதே டிசைன் தான் நான் போட்டு காட்டணுமா, இல்லை வேறு டிசைன் நான் ப்ராக்டிஸ் பண்ணலாமான்னு கேட்டால் அது உங்களோட சாய்ஸ் தான். நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குன்றதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது கொஞ்சம் ஃபேன்சியாக தான் இருக்கும். ரொம்பவும் சிம்பிளான டிசைன். இதே மாதிரி 2 ஸ்டெட்டும் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் அகெயின் பக்கத்தில் வந்து இதே மாதிரி ஒரு ஸ்டெட்டும் நான் ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்த்து இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம பண்ணியாச்சு. இதில் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். இது வந்து ஒரு பேருக்கான ஸ்டெட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டிசைன் ஒன்று பார்க்கலாம். இந்த டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். அதுவும் வந்து நான் ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட என்ன கலர் குந்தன் ஸ்டோன் இருக்கோ அந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி ஒயிட்டும் கோல்டனும் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த குந்தன் ஸ்டோன் தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்தடுத்த டிசைன் நம்ம யூஸ் பண்ணுறனால இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அப்போ நம்ம வந்து பேப்பரை இப்படி நகட்டுறப்போ அந்த ஸ்டோனும் ட்ரை ஆகாமல் இருக்கனால அது கொஞ்சம் விலகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு டிசைன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எந்த டிசைன் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கூட அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து OHP ஷீட்டை கூட கட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு கேப் இருந்துச்சு. அதில் வந்து நான் ஒரு டிசைன் கொடுக்க போகிறேன். இதுக்கும் வந்து நான் ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம லீஃப் மாதிரி டிசைன் தான் இதில் கொடுக்க போகிறேன். ஸோ இது ரொம்பவே சிம்பிளான டிசைன். ஸ்டோன் எடுத்துகிட்டு கீழேருந்து லீஃப் மாதிரி லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குந்தன் ஸ்டோனாக வச்சுக்கோங்க. நான் 5 ஸ்டெப் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த்தாக வந்து ஸ்டெட்டு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் 5 செட்டு கொடுத்துட்டு சென்டரில் வந்து ஒரு கேப் இருக்குல்ல, அங்கே வந்து ஒரே ஒரு சிங்கிள் குந்தன் ஸ்டோன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் இன்னொரு பேர் வந்து இன்னொரு ஸ்டோன் ரெடி பண்ணிக்கோங்க, ஸ்டெட்டை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெட்டு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இன்னும் நம்ம வந்து எந்த ஸ்டெட்டும் ஃபினிஷ் பண்ணல, நல்லா ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கீழே வந்து நம்ம ஒரு பீடோ இல்லை பாசியோ வந்து இருக்கிற மாதிரி இந்த டிசைன் வந்து நான் மேக் பண்ணியிருப்பேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி வரும், எப்படி நம்ம கீழே வந்து நம்ம பாசி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த இதை வந்து நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்து இது பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டிசைன் பார்க்க போகிறோம். அது என்ன டிசைன் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணுவோம், செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து ஐ ஷேப், இதுக்கும் நான் ஐ ஷேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய ஐ ஷேப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் வந்து கொடுத்துக்கோங்க. அந்த சர்க்கிளை சுற்றிலும் ஒரு 5 ஸ்டோன் நான் கொடுத்துருக்கேன். 5 ஸ்டோன் கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம என்ன டிசைன் கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இந்த லீஃப் இருக்குது ஐ ஷேப் சைடில் இருக்குல்ல, அந்த 2 சைட்லேயும் இருக்கிற அந்த எட்ஜஸ்லேருந்து ஒரு சர்க்கிள் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அடியில் வந்து ஏதாவது ஒரு பேப்பர் ஏதாவது வச்சுட்டு அந்த பேப்பரில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த OHP ஷீட் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடியில் இருக்க அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த OHP ஷீட்லேயே வந்து நான் அடுத்து பீகாக் டிசைன் வந்து எப்படி மேக் பண்ணுறது அதெல்லாம் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு இந்த மாதிரி பீகாக் டிசைன். இப்போ ஏன்னா ட்ரெண்டிங்கில் வந்து அந்த பீகாக் பேங்கிள், பீகாக் கிளிப்பு, ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து ஒரு வீடியோவாகவே நான் உங்களுக்கு கவர் பண்ணி நான் போடுறேன் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்டெட்டு எவ்வளோ சின்னதாக வேணும் அப்படின்னா சின்னதாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் பெருசாக போடணும், நிறைய பேர் வந்து பெருசாக போடணும்னு ஆசைப்படுவாங்க ஸ்டெட்டு. ஸோ அந்த மாதிரி
அந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் பெரிய ரவுண்டாக தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி இப்போ ஜர்தோசி எடுத்திருக்கேன். ஜர்தோசி வந்து உங்களுக்கு எந்த லென்த்துக்கு தேவைப்படுதோ அந்த லென்த்துக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க ஜர்தோசியை. ஏன்னா இந்த ஜர்தோசி வந்து அடுத்தடுத்த கிளாஸில் வந்து நமக்கு யூஸ் ஆகும். பீகாக் நம்ம வரைவோம் பாருங்கள், அந்த பீகாக் வந்து முக்கியமாக நம்ம அவுட்லைன் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுறதே இந்த ஜர்தோசி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இந்த ஜர்தோசி தேவையான அளவு வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஜர்தோசியை வந்து அதில் பேஸ்ட் பண்ணிடுங்க அந்த க்ளூவில். ஸோ கொஞ்சம் கர்வ் மாதிரி கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா ஸ்டிக் ஆகிரும், இல்லைன்னா விலகிக்கிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கையை வச்சு இப்படி அழுத்திட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்டிக் ஆகிரும். ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 2 சைட்லேயும் லீஃப் மாதிரி தான் கொடுக்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் டிசைனில் வந்து எப்படி லீஃப் கொடுத்தோம் அந்த மாதிரி இந்த சைடு வந்து லீஃப் கொடுக்க போகிறோம். ஒரு சைடு லீஃப் வரும். ஸோ அந்த ஒரு சைடுக்கு ஏற்ற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2 சைடும் இந்த மாதிரி ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் வந்து எப்படி ஸ்டோன் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஸ்டோன் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள் ஸ்டோன் கொடுத்துக்கோங்க. இதில் இந்த அளவுக்கு நான் ஸ்டோன் கொடுத்துட்டேன், எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போது இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம செயின் ஸ்டோன் வச்சுருக்கோம்ல, அந்த செயின் ஸ்டோன் தான் வந்து இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ செயின் ஸ்டோன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வேணும்ன்ட்டு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி, அதுக்கப்புறம் தான் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து இதை செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து எனக்கு வேணும், அதனால் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டோன் செயினை வந்து அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த ஸ்டெட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதே மாதிரி இதோட பேர் ஒன்று வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அகெயின் பக்கத்தில். ஸோ இதில் வந்து சென்டரில் வந்து ஒரு குட்டி ஸ்டோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணாலும் சரி, மேட்டில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை செராமிக்கில் யூஸ் பண்ணாலும் சரி, சின்ன ரவுண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது பக்கத்தில் இதுக்கு பேர் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடு நம்ம எப்படி டிசைன் நம்ம கொடுத்துருக்கோம் அதே டிசைன் தான் ஆப்போசிட்டில் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் வந்து நம்ம லீஃப் மாதிரி கொடுத்துருக்கோம், இதில் வந்து லெஃப்ட் சைடில் கொடுக்க போகிறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம ரெண்டு ஸ்டெட்டுனால் அந்த மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நீங்களும் வந்து பார்த்து கொடுங்க. ஸோ இதில் வந்து எப்படி நம்ம இந்த சைடு யூஸ் பண்ணணுமோ அதே தான் இந்த சைடு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
இப்போ நம்ம 2 சைடுமே வந்து டிசைன் நம்ம கொடுத்தாச்சு. இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகட்டும். ஆல்ரெடி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த ஸ்டெட்டை. ஸோ இப்போ இந்த ஸ்டெட்டை வந்து எப்படி நம்ம ஸ்டட் பேஸ் வந்து கொடுக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். அது ப்ரீவியஸ் பண்ணது காயட்டும், நல்லா ட்ரை ஆகட்டும். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கட் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து அந்த OHP ஷீட் வந்து நீட்டிகிட்ருக்கும். ஸோ அது எல்லாமே நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துலேயுமே அந்த 2 ஸ்டெட் மேக் பண்ணோம்ல, அது எல்லாமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இது சென்டரில் வந்து இந்த மாதிரி OHP ஷீட் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஊதுபத்தி இருக்குல்ல, அந்த ஊதுபத்தி வச்சு நம்ம அந்த சைடில் இருக்க அந்த ஷீட் இதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டட் பேஸ் எப்படி கொடுக்க போகிறோம்னா, நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் ஸ்டட் பேஸை வந்து உங்களுக்கு எந்த சைடு கரெக்டான சென்டரில் வச்சு நீங்கள் ஸ்டட் பேஸ் கொடுங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த வேக்ஸ் ஸ்ட்ரிப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வேக்ஸ் ஸ்ட்ரிப்பில் வந்து நல்லா ஒரு இது குத்திட்டு பின்னாடி இந்த மாதிரி வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இந்த வேக்ஸ் ஸ்ட்ரிப்பில் வந்து எதுக்காக நம்ம இப்படி கொடுக்குறோன்னா, நம்ம உள்ளே கொடுத்துருக்க அந்த இது வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காகவும் தான் வேக்ஸ் ஸ்ட்ரிப் கொடுத்துருப்போம். ஏன்னா நம்ம OHP ஷீட்டில் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம வேக்ஸ் ஸ்ட்ரிப் கொடுத்துருப்போம். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஊதுபத்தி எடுத்துக்கோங்க. ஊதுபத்தி எடுத்து அந்த OHP ஷீட்டில் இருக்க அந்த தேவையில்லாத இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் ஆயிரும். ஸோ அதே மாதிரி சைடில் இருக்கும்ல அந்த OHP ஷீட்டை, அதையும் வந்து இந்த மாதிரி ஊதுபத்தி கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் டக்கு டக்குன்னு கொடுக்குறேன்ட்டு கையில் எதுவும் பட்டுற போது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நெருப்பு கையில் பட்டுச்சுன்னா நமக்கு தானே பெயினாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் இது பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரியே வந்து அடுத்த இதுக்கும் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்து ஃபுல்லாக இது பண்ணிடுங்க. இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி நம்மளும் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்படி தான் வந்து இன்னொரு ஸ்டெட்டுக்கும் நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இந்த டிசைன் நம்ம லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கோம்ல, இதில் வந்து கீழே நம்ம பீடு வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நான் ஏர்பின் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு பெரிய பீடாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். என்கிட்ட பெருசு இல்லை, சின்னதாக இருந்துச்சு. அதனால் இந்த சின்னதை எடுத்து இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். 2 இது யூஸ் பண்ணிக்கிட்டேன். இல்லை ஒரு சிங்கிள் பாசி போதும் அப்படின்னாலும் சிங்கிள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து அந்த இயர்பின் வந்து நீளமாக இருக்கும்ல, ஸோ நமக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். நான் கட்டர் எடுத்து எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த வேக்ஸ் ஷீட் இருக்குல்ல, வேக்ஸ் ஷீட்டை வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து எப்படி நம்ம
ஸ்டட் பேஸ் வந்து கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி இந்த ஸ்டெட்டில் மேலே அந்த 3 லீஃப் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஸ்டட் பேஸ் வச்சு நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் காதில் போட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ இந்த டிசைன் வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். இன்னும் நல்லா ட்ரை ஆகலை. ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் இதையும் எப்படி வந்து நம்ம மேக் பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம லாஸ்ட் டிசைனில் வந்து ஃபஸ்ட்டு டிசைனில் எப்படி நம்ம வந்து ஸ்டெட்டு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான். ஸோ அது வந்து நாளைக்கான கிளாஸில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். அதே மாதிரி நம்ம குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.